நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஆன்மீகமும் அதிகாரமும் எப்போதுமே ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையதாகவே இருந்து வருகிறது. அந்த வகையில் தனது 3 நாள் டெல்லி பயணத்தை முடித்து திரும்பிய முதலமைச்சர் விஜய் நேரடியாக கர்நாடக மாநிலம் மங்களூரு விமான நிலையத்திற்கு சென்று உடுப்பியில் உள்ள உலக புகழ்பெற்ற அம்பாள் கோவில்களில் ஒன்றான கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபாடு நடத்தியுள்ளார். கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கி சிறப்பித்துள்ளனர். அரசியல் தலைவர்கள், குறிப்பாக தமிழக முதலமைச்சர்கள் இக்கோயிலுக்கு படையெடுப்பதற்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் வலுவான காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அரசியல்வாதிகளுக்கு தேவையான அதிகாரம், செல்வாக்கு, உரிய நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் சாணக்கியத்தனத்தை இங்குள்ள முப்பெரும் தேவிகள் கொடுப்பதாக நம்பிக்கை உள்ளது. கொல்லூர் மூகாம்பிகை செல்வமும் செல்வாக்கும் தரும் மகாலட்சுமியாகவும், அறிவையும் புத்திசாலித்தனமும் வழங்கும் மகா சரஸ்வதியாகவும், வீரத்தையும் எதிரிகளை வீழ்த்தும் சக்தியையும் அருளும் மா காளியாவும் இங்கு வீற்றிருப்பதாக கூறப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு சரிவில் கொடசாத்திர மலை அடிவாரத்தில் வற்றாத ஜீவநதியான சௌபர்ணிகா ஆற்றின் கரையில் அமைந்துள்ள தாய் மூகாம்பிகை ரத்தின கற்களால் ஆன ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்டு அலங்கார ரூபிணியாய் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். பரசுராமர் உருவாக்கிய சப்த கஷேத்திரங்களில் ஒன்றாக இத்தலம் போற்றப்படுகிறது. இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் ஜோதிர்லிங்கத்தில் தனித்தன்மை வாய்ந்த தங்க நிற கோடு ஒன்று உள்ளதாகவும், சூரிய ஒளி படும்போது அது லிங்கத்தை சரிபாதியாக பிரிக்க வலது பாதி பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவனையும், இடது பாதி காளி, லட்சுமி, சரஸ்வதி ஆகியோரையும் சுட்டிக்காட்டுவதாக ஐதீகம். சிவமும் சக்தியும் இணைந்த அர்த்தநாரீஸ்வர வடிவமும் இங்கு தனித்துவமானது. ஆதிசங்கரர் இங்கு தவம் செய்த போது அன்னை மூகாம்பிகை அவருக்கு நேரில் தரிசனம் தந்ததாகவும், சங்கரர் கேரளாவுக்கு வரும்படி அழைத்த போது திரும்பி பார்க்காமல் முன்னால் செல்ல கட்டளையிட்டு அம்மன் பின்னால் வந்ததாகவும், ஆனால் கொலுசு ஒலி நின்றதால் சங்கரர் திரும்பி பார்க்க அங்கேயே சிலையாக உறைந்தாள் என்பதும் ஆன்மீக வரலாறு. அரசியல் வரலாறு ரீதியாக இங்கு நடத்தப்படும் சண்டி ஹோமம் மறைமுக எதிர்ப்புகள், துரோகங்கள் மற்றும் சதித்திட்டங்களை முறியடிக்கும் வல்லமை கொண்டதாகவும், மொத்த அதிகாரத்தையும் அதனை சிறப்பாக நிர்வகிக்கும் ஆற்றலையும் வழங்கும் என்பது நம்பிக்கை. மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் இந்த கோவிலின் தீவிர பக்தர். 1984ஆம் ஆண்டு எம்ஜிஆர் கடுமையான உடல்நலக்குறைவால் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்ற போது தமிழகம் முழுவதும் அவர் நலம் பெற பிரார்த்தனை செய்யப்பட்டது. அப்போது அவரது நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு சிறப்பு ஹோமங்களையும் பூஜைகளையும் நடத்தினர். உடல் நலம் தேறி திரும்பி வந்த எம்ஜிஆர் தனது நன்றியை தெரிவிக்கும் விதமாக சுமார் 1 கிலோ எடையுள்ள விலை மதிப்பற்ற தங்க வாளை அம்மனுக்கு உபயமாக வழங்கினார். ஜெயலலிதா தனது அரசியல் வாழ்வில் சோதனையான காலகட்டங்களை சந்தித்த போது இங்கு வந்து சிறப்பு பூஜைகள் மற்றும் சண்டி ஹோமங்களை செய்துள்ளார். திரையுலகைச் சேர்ந்த ரிஷப் ஷெட்டி, துனியா விஜய், சுதி ஹரிஹரன், ஜூனியர் என்டிஆர், ஷில்பா ஷெட்டி, பூஜா ஹெக்டே, அனுஷ்கா, சூர்யா ஜோதிகா, இயக்குனர் பிரசாந்த் நீல், பாடகர் யேசுதாஸ், ரஜினிகாந்த், கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார், கேரள முதலமைச்சர் VD சதீஷன், தமிழக முன்னாள் முதலமைச்சர் MK ஸ்டாலினின் மனைவி துர்கா ஸ்டாலின் என இத்திருத்தலத்தின் பக்தர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜாவும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தை மூகாம்பிகை அம்மனுக்கு சமர்ப்பித்துள்ளார். இங்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய
அதிகாலை 5 மணிக்கு நடை திறக்கப்பட்டு இரவு 9 மணிக்கு சாத்தப்படுகிறது. சிவராத்திரி விழாவை ஒட்டி சிறப்பு பூஜைகளுடன் இந்த கோவிலின் ஆண்டு தேரோட்டம் மார்ச் மாதம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் விஜய் தேர்தல் முடிவுகள் வெளியாவதற்கு முன்பே முருகப்பெருமான் அசுரர்களை போரில் வீழ்த்திய வரலாற்று தலமான திருச்செந்தூருக்கு சென்று எதிரிகளை வெல்ல வேண்டும் என்ற உத்தியுடன் வழிபட்டார். மகாராஷ்டிர மாநிலம் ஷீரடியில் உள்ள சாய்பாபா கோவிலிலும் தரிசனம் செய்தார். நினைத்தது போலவே தமிழகத்தில் புதிய ஆட்சியை அமைத்தார். தேர்தல் பிரச்சாரத்தின் போதே எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசாக தன்னை முன்னிறுத்திய விஜய் ஆட்சி அரியணை ஏறிய நிலையில் தற்போதைய பல்வேறு உள்கட்டமைப்பு மற்றும் அரசியல் சவால்களுக்கு மத்தியில் டெல்லி சென்று திரும்பியதும் முதல் வெளிமாநில பயணமாக கர்நாடகா சென்று கொல்லூர் மூகாம்பிகை அம்மனை தரிசித்துள்ளார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை ஆஸ்திரேலியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க 7373755163. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.